ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வந்து ஆக்சுவலா ஆல்கஹாலிக் பர்சன்ஸ் வந்து அடிக்டா இருக்கவங்களை வந்து எப்படி வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது தான் மூவியோட மோட்டிவ். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கலாம். என்ன மாதிரி காமெடி சீன்ஸ் மட்டும்தான் இருக்கு, பட் ரொம்ப சீரியல் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் வேகமா இன்ட்ரெஸ்டா இருக்கு. உங்க சைடுல இருந்து எப்படி நீங்க கொண்டு போலாம் நீங்க இன்னும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ மாதிரி எங்க வீட்டுக்கிட்ட அப்படிலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த சென்டர்ல வந்து நிறைய டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இன்னும் அதெல்லாம் இல்லாம நல்ல சென்டர்ஸ்லாம் இருக்கு திருச்சியிலையுமே. ஸோ அதெல்லாம் படம் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம். படத்துல என்னன்னா முக்கியமா அந்த குடிகாரங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு புரியுது. குடிகாரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, குடிகாரங்களால குடும்பம் பாதிச்சிருக்கு? ரெண்டுமே இதுல எப்படி என்னென்ன கேரக்டர்ல இருக்காங்க? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க மட்டுமா இல்ல எந்த மாதிரி? இன்ட்ரோவில் ஒரு கேரக்டர் காட்டினாங்க. அவர் சும்மா சண்டை போட்டு ரொம்ப இதாயிட்டு இருந்தாரு. அவர் சும்மா கொக்கேன் அந்த மாதிரி போயிட்டுற மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு படம். அவரதான் அங்கதான் கொண்டு போய் விட்டுருக்காங்களா சரியாகணும்னு சொல்லி? அந்த இடத்துல ஏன் அவர் அப்படி ஆகுறாரு? சென்டர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் குடிக்க போவாரு. அதுக்கப்புறம் திரும்ப ஃபேமிலி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறதுனால அதை அப்படியே விட்டுருவாரு. மறுபடியும் அந்த சென்டர்ல இருக்கிறவங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம். ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். இதுல என்ன நெக்ஸ்ட் வேற என்ன இதுல கொடுத்திருந்தாங்க? அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாங்க படத்துல. அதுக்கப்புறம் ஃபேமிலி சேர்ந்தது, ஆனால் கரெக்டாக சேர்ற மாதிரி இன்னும் காட்டல. மேபி இந்த ஃபாலோ பண்ணானா இனிமேல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியில் அவங்க விட்டது பெரிய விஷயம் தான். இவ்வளோ பண்ண இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்ப நீங்களுமே பார்த்திருப்பீங்க நிறைய டைம். நிறைய தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க எங்களுக்கு. கவர்மெண்ட் கையிலன்னு சொல்ல முடியாது, அவங்கவுங்க கையில தானே இருக்கு. அதான் இதுலயே சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற அதான் ஸ்டார்டிங்ல ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்கல்ல, மூளைக்கு மூளை கடை திறந்து வச்சு என்ன பண்ணாங்க, போகாம எங்க போவோம் அது சொல்றதுதாங்க. அதுக்குன்னு அது ஒவ்வொருத்தங்க கட்டுப்பாடு தானே. கடை திறந்து வைக்கிறோம், திறந்து வச்சுதான் இருப்போம். நம்ம கையில தான் இருக்கு. அது ஒவ்வொருத்தங்க குடிக்கிறத விட்டா கடை அதுவும் மூடிடுவாங்க. ஆமா, அதான் மிஸ். ஓகே, தேங்க்யூ. அவனுக்கு திறமை இருந்துச்சு, ஆனா அவனுக்கு திறமை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த இதை விட்டுட்டு வேலைக்கு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். திரும்ப அந்த திறமையை இது பண்ணி அவன் வேலைக்காரன்னு இது பண்ணி அந்த வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் பார்க்குற வேலை அவனோட இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு குடிய விடுறது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபன்னு ப்ரோ. ஃபன்னுனாலும் அந்த ஃபன்னுக்குள்ள அவங்க குடும்பத்தில் இருக்க எவ்வளோ பெயினுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஃபன்னாக பார்த்தாலும் போக போக தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த குடிக்கிறதுனாலன்னு. பாரி கோயிலழகன் ஜமா ஹீரோ, அவர் வந்து ஒரு பர்ஃபெக்டாக, ஆனால் ஃபர்ஸ்ட் அவர் நடிச்சது தான் சொன்னார். அவருக்காண்டே நான் மெயினாக வந்தேன். அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் அவர் போர்ஷன்ஸ் எப்படின்னா நம்ம எல்லாம் பார்க்குற போர்ஷன்ஸ் தான், நம்ம தெருவுலையும் ரோட்லையும் பார்க்குற போர்ஷன் தான். நல்லா இருந்துச்சு. அவரு சோமசுந்தரம் அவரோட நடிப்பும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படம்லாம் சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே செம்ம. அது இந்த எப்படி இந்த சில விஷயம் அந்த சின்ன சவுண்டெல்லாம் எப்படி இருக்குமோ பேக்ரவுண்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அதெல்லாம். அப்புறம் படம் எப்படின்னா இந்த ரியல் லைஃப்ல எப்படி எல்லார் வீட்லேயும் பிரச்சனை நடக்கும் அந்த இதெல்லாம் சூப்பராக அதில் எப்படி ரியலாக ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க. அது எப்படி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி அதுதான் அதே தான் அப்படியே இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி படம் இன்னைக்கு தான் நான் இதாக பார்க்குறேன். இது நல்லா ஃபேமிலியோட பார்த்தாலும் நல்லா இருக்கும். வெளியே அதுதான் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக போட்டால் நல்லா இருக்கும். சில விஷயம் இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்குறோம். இதே வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் இன்னும் போடலாம், எல்லா இடத்துலையும் போடலாம், பார்க்கலாம். மெசேஜ் எல்லாமே கரெக்ட் தானே? எல்லாம் கரெக்டாக ஃபேமிலி பார்க்கலாம்.